வணக்கம். வெல்கம் டு சுபாஸ் புக்ஸ் இன் தமிழ். இந்த சேனல் மூலமா நான் உங்க கூட நான் படிச்ச முக்கியமான ஆர்வத்தை தூண்டக்கூடிய புத்தகங்கள், கருத்துக்கள், கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் இதுல இருந்தெல்லாம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத பத்தி பகிர்ந்துட்டு வரேன். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது டாக்டர் ஷனான் சவேலா அவர்கள் எழுதின How Perfectionism is Sabotaging Your Potential அப்படிங்கிற கட்டுரை தான். தமிழ்ல சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்லது நம்மளோட வாழ்க்கையில பொதுவாவே எதையுமே திருத்தமா மத்தவங்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட செயல்திறனை அடியோடு அழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை பத்தி சொல்லணும்னா, ஒரு குறையில்லாத முழுமையான பூரணத்துவம் பெற்ற அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம ஒரு செயலை செஞ்சாலோ, நம்ம ஒரு வார்த்தையை சொன்னாலோ, நம்மளோட குடும்பத்திலேயோ, நம்மளுடைய அலுவலகத்திலேயோ, நம்மளோட நண்பர்கள் மத்தியிலேயோ, நம்மளோட உறவினர்கள் மத்தியிலேயோ யாரும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சொல்லும் செயலும் அமைஞ்சிருக்கணும். மத்தவங்க என்ன எதிர்பார்ப்ப நம்ம மேல வைக்கிறாங்களோ அல்லது நம்ம எந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கறதா அவங்களுக்கு வாக்குறுதி தரமோ அதுல இருந்து ஒரு மாற்று கூட குறையாம, குறையில்லாம, பழுதில்லாம செஞ்சு கொடுக்கணும். நம்மளோட வாழ்க்கைய தனிப்பட்ட முறையிலே ஆகட்டும், அலுவலக முறையிலே ஆகட்டும் அல்லது குடும்பத்திலே ஆகட்டும், குறையோ பழுதோ இல்லாத அளவுக்கு அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒரு குறையற்ற மாசு மறுவற்ற ஒருவர் அப்படின்னு பேர் எடுக்கிறது நல்ல விஷயம் தானங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு கிரீடத்தை தூக்கி சுமக்கிறது ஒரு டிராப், ஒரு வலைப்பின்னல், நம்மளுடைய உடல் நலம், மனநலம், நம்மளோட செயல்திறன் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 3 முக்கியமான காரணங்களை ஆத்தர் கொடுக்குறாங்க. அது முதல் காரணம் என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா, ஒரு மாசு மறுவில்லாத பழுதில்லாத ஒரு ஆளா நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளால புதிய விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கவே முடியாது வாழ்க்கையில அப்படிங்கிறாங்க. அதாவது எப்பொழுதுமே நம்ம ஒரு தோல்வி பயத்திலேயே இருப்போம். இதை செஞ்சா தோத்து போயிடுவோமோ, அதை நம்மளால செய்ய முடியுமா, அதை நம்ம செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு நம்மளால முழுமையா செய்ய முடியலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதை சொன்னா அவங்க கோச்சுப்பாங்களோ, அதை சொன்னா இவங்க கோச்சுப்பாங்களோ, அல்லது நேத்து ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாங்களே, மாத்தி சொல்றாங்களேன்னு நம்மள குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பல விதமான பயம் நம்மள போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால புதிய விஷயங்களை முயற்சி பண்றதோ, புதிய சிந்தனைகளை வளர்த்துக்கிறதோ அல்லது புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்துறதோ நம்மளால முடியாம போயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டோட அடுத்த முக்கியமான பிரச்சனை ஓவர் கமிட்மெண்ட். அளவுக்கு அதிகமான வேலைகளையும் பொறுப்புகளையும் இவங்க நிறைய இழுத்து போட்டுக்கிட்டு தங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யார் எதை கேட்டாலும் இன்னொருத்தங்க நம்மள எப்பவுமே உயர்வா நினைக்கணும், அவங்கள எப்பவுமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களோட பார்வையில நம்ம ஒரு மாற்று கூட குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளால முடியாத அளவு கூட நம்ம எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நம்மளோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிப்படைய வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 3வது முக்கியமான பிரச்சனை, இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எப்பொழுதுமே ஒரு சுய சந்தேகத்தோடயே இருப்பாங்க. அதாவது எவ்வளவுதான் இவங்க செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் நல்லா செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் சூப்பரா செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் உழைப்ப போட்டு ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, இவங்களால அந்த விஷயத்த மன நிறைவோட திரும்பி பார்க்கவே முடியாது. ஐயோ இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, நம்மளை விட அவன் நல்லா செஞ்சிருக்கானே, இவன் நல்லா செஞ்சிருக்கானே அப்படின்ற யோசனையினால இவங்க பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறாங்க ஆத்தர். அப்போ இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற இந்த வலைப்பின்னலுக்குள்ள சில பேர் ஏன் போய் மாட்டிக்கிறாங்க? இது அவங்களுக்கு தானா வரதில்ல, இது அவங்களுடைய வளர்ப்பிலேயே இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்தே நீ எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, நீ யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, உன்னை பத்தி ஒருத்தர் ஒரு குறை சொல்லிடக்கூடாது, உன்னை பத்தி நான் எங்கேயும் தப்பா கேள்விப்படக்கூடாது, நீ இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்ட இதுல தோத்துட்ட அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, அவனா அவ்வளவு நல்ல பையன், அவ்வளோ நல்ல பொண்ணு, அந்த சமூகம் என்ன அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த பையன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குதோ அதுல இருந்து ஒரு மாற்று கூட மாறாம நீ இருந்து நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்படுற குழந்தைகள் இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற வலைப்பின்னலுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆத்தர். நீங்க சொல்றது உண்மைதாங்க, எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இது எனக்கு பெரிய மன அழுத்தத்தையும் மன வலியையும் கொடுக்குது. இதனால என்னால எந்த ஒரு விஷயத்தையும் மன நிறைவோட திரும்பி பார்க்கவே முடியல. வாழ்க்கையில மன நிறைவு இல்லாம நான் தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட தவறு இல்லை, நீங்க வளர்க்கப்பட்ட முறையில சில தவறுகள் நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கட்டுரை சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. அப்ப நான் இதுல இருந்து எப்படிதான் வெளியில வர்றது? அதுக்கு நம்மளுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க ஆத்தர். முதல் விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஆர் ரெடி.
எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான், நம்ம அப்படியே முழுமையா தைரியத்தை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், நம்மளுக்கு அந்த விஷயத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம போய் செயல்ல இறங்கணும். அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்லணும்னா அதை பத்தி எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அந்த மன அழுத்தத்தை தான் முதல்ல பிரேக் பண்ணணும். அதை தான் நீங்க முதல்ல உடைக்கணும். ஆமா, எனக்கு இந்த விஷயத்தை பத்தி சில விஷயங்கள் தெரியாது. நீங்க ஒரு புது வேலைக்கு போறீங்க, ஒரு புது வேலைக்கு அப்ளை பண்றீங்க, அல்லது உங்க வீட்லயே ஒரு புது விஷயத்த செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இதை செய்யணும், ஏன்னா ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா என் பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த பயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, பரவாயில்ல எனக்கு 10 விஷயத்துல 7 விஷயம் தெரியும், மீதி 3 விஷயத்த நான் அங்க போனதுக்கு அப்புறம் கத்துக்க போறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டு தைரியமா முதல் படியை எடுத்து வைங்க. அதுதான் இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் சைக்கிளை உடைக்கிறதுக்கான முதல் படி. ரெண்டாவது, நீங்க அப்படி ஒரு விஷயத்த செய்ய நினைக்கும் பொழுது அதுல சில தவறுகள் கண்டிப்பா நடக்கும். அப்படி தவறுகள் நடக்கும் பொழுது ஐயோ தவறாயிடுச்சே அப்படின்னு பார்க்காம, நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட செயல்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் வளர்ச்சியினுடைய முதல் படியாக பாருங்க. நீங்க எப்ப தவறே செய்யலையோ அந்த விஷயத்த நீங்க கத்துக்கவே இல்லை, அங்க நீங்க வளரவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் எடுத்துக்கோங்களேன், நான் தமிழ் பேசும்போதும் ஆங்கிலம் பேசும்போதும் எக்கச்சக்கமான தவறுகள் பண்ணுவேன். ஆனா ஒரு ஸ்பானிஷோ பிரெஞ்சோ பேசும்போது தவறு பண்ணிருக்கேன்னா இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஏன்னா நான் அதை பேசவே முயற்சி பண்ணதில்லை, கத்துக்கவே முயற்சி பண்ணதில்லை. நாம எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் எந்த ஒரு புதிய விஷயத்த செஞ்சாலும் அதுல கட்டாயம் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் நடந்துதான் தீரும் அப்படிங்கிற மனநிலைக்கு, அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வர்றதுதான் ரெண்டாவது படி. மூணாவது, உங்களோட பிரச்சனை ஓவர் கமிட்மெண்ட். அதாவது வேலைகளையும் பொறுப்புகளையும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறது அப்படிங்கிற பிரச்சனை உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விலகணும். இல்ல என்னால முடியாது, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, அதை கூட நான் வாழாம அதை கூட செய்யாம இவங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, அது தேவையும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்க வளர்த்துக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா தைரியமா முடியாதுங்க, என்னால முடியாது, இப்போ எனக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு வேற வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை நீங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நாலாவது, பர்ஃபெக்ஷனை பத்தி யோசிக்காம ப்ராக்ரஸை பத்தி யோசிங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க, உங்க அலுவலகத்திலயா இருக்கட்டும், வீட்டுலயா இருக்கட்டும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயாட்டும், எடுப்புலயே நான் சூப்பரா செஞ்சிடணும், குறை இல்லாம செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காம, நான் செய்யறேனே அதுவே ஒரு முன்னேற்றம் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு புதிய விஷயத்த கத்துக்குவோம், ஒரு புதிய தவறுகளை செய்வோம், அதுல இருந்து ஒரு விஷயங்களை கத்துக்குவோம். அதுக்கு பேருதான் முன்னேற்றம், அதுக்கு பேருதான் வளர்ச்சி அப்படிங்கிற புரிதலை நாம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட சுய மதிப்பீட. நீங்க ஒரு மதிப்பிற்குரிய ஆள் தான் அப்படிங்கிறத இன்னொருத்தருக்கு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதெல்லாம் செஞ்சாதான், இப்படியெல்லாம் இருந்தாதான், இவங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டாதான் இவங்கெல்லாம் எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அப்பதான் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் உங்களோட மரியாதை கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ரிக் பண்றாங்கன்னா அது ஒரு வலைப்பின்னல். அதுல இருந்து நீங்க வெளியில வரணும். இதெல்லாம் நீ செஞ்சா மட்டும்தான் நான் உன்னை மதிப்பேன், இதெல்லாம் நீ செஞ்சா மட்டும்தான் நான் உங்களை மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு எந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுலையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளை, அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை நீங்க உங்க மேல வச்சுக்க தேவையில்லை. இந்த விஷயங்களை நீங்க படிப்படியா பயிற்சி பண்ணும் பொழுது இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு உடல் மனநல கேடுல இருந்தும் செயல்திறன் குறைபாட்டுல இருந்தும் நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோவும் இதில் இருக்கிற கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.